Hi guys, welcome back. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா AB வேல்யூ கொடுத்துட்டு அது வந்து ரிலேஷன் இப்போ ஒரு சம் கொடுத்துட்டு அது வந்து அதுக்கு ரிலேஷன் இருக்கா அப்படினு கேக்குற மாடல் தான் பார்க்க போறோம். அப்போ என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் வந்து A cross B எப்போமல A to B ல உள்ள ரிலேஷன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ A cross B ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிரோம். A வேல்யூ போடணும், cross B வேல்யூ போட்டு அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிரோம். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணனும்னா இப்போ R1 வேல்யூ கொடுத்திருக்காங்கல்ல, R1 வேல்யூ வந்து கொடுத்திருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாமே இதுல இருக்குதான்னு நம்ம செக் பண்ணனும். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3,7 பாத்தீங்கன்னா இருக்குது. அடுத்து 4,7 பாருங்க, 4,7 இருக்குது. அடுத்து 7,10 இருக்குது. 8,1 இருக்குது. அப்ப இது எல்லாமே வந்து அதுல இருக்கு, அப்படியே இருக்கறனால இது வந்து ரிலேஷன் from R1 வந்து இஸ் a relation from A to B. ஓகேவா? இன்னும் ஒரு சிம்பிள் C போட்டு ஒரு டேஷ் மாதிரி கொடுத்திருக்கோம்ல, அப்படினா என்ன அர்த்தம்னா subset of or contained in, அதாவது அதுல கொடுத்திருக்க எல்லா வேல்யூஸுமே அப்படியே இருக்குதுல்ல, அதனால தான். இல்லாட்டி நீங்க ஷார்ட்டா belongs to போட்டாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் சம் பாத்தீங்கன்னா 3,1 4,12 அதே மாதிரி தான். 3,1 இருக்கா? ஆமா. 4,12 இருக்கா? இல்ல. அப்ப இல்லன்னு வரும்போது என்ன வரும்? 4,12 வந்து belongs to R2 ல இருக்குது, ஆனா does not belong to A cross B. ஓகேவா? அதனால இது வந்து ரிலேஷன் கிடையாது.